ஒரு பிரஸ் மீட் நடத்த துப்பில்ல இந்த பிஜேபிக்கு. பிரதமர்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஸ்ட்ராங் பிரதமர் அப்படின்னு சொல்லி இவங்களே சொல்லிக்கிறாங்க. பயந்தாங்குழி பிரதமர் தானே இவங்க வச்சிருக்கிறது. பட்டினி குறியீட்டில் இந்தியா கீழே போய்கிட்டே இருக்கு இல்லையா. அப்புறம் உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது மன்மோகன் சிங் அவர்களை பற்றியும் காங்கிரஸுடைய ஆட்சியை பற்றியும் பேசுறதுக்கு கூட தகுதி கிடையாது. நான் மன்மோகன் சிங் அவர்களுடைய கோர்ட்டில் த ஹிஸ்ட்ரி வில் பி கைண்டர் டு மீ அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுதான் இன்னைக்கு நினச்சா கண்ணில் தண்ணியே வருது. அவர் இல்லாததுக்கு, அவர் இறந்ததுக்காக மட்டும் இல்லை, அவர் பிரதமராக இல்லாததுக்கு ஏங்கக்கூடிய கோடிக்கணக்கான இந்தியர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவருடைய அந்த பீரியட் உடைய பூமில் தான் இன்றைக்கும் நம்ம ஏதோ உசுரோட இருந்துகிட்ருக்கோம். இன்றைக்கி பட்னிசாவ் இல்லாமல் ஏதோ ஒன்று போயிட்டுருக்குன்னா அவருடைய சட்டங்களானாலும் திட்டங்களானாலும் தான் ஓடிட்டுருக்கு. இதில் டேக்ஸ் போடுறதுன்னு ஒரு விவசாயே இல்லாமல் எல்லாத்துலேயுமே டேக்ஸ் போடுறாங்க. உப்புக்கு வரி போட்டிருக்காங்க நிர்மலா சீதாராமன். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். இந்திய தேசத்தில் உப்புக்கு வெள்ளைக்காரன்ட்ட வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு சத்தியாகிரகம் பண்ண காந்தி வாழ்ந்த இந்த நாட்டில் நம்ம உப்புக்கு வரி போட்டுக்கிட்டு பைத்தியக்காரங்க மாதிரி நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த நிலைமையெல்லாம் நம்ம என்ன சொல்கிறதுன்னே தெரியல. காங்கிரஸ் பிரதமர்கள் எல்லாம் வீக்கான பிரதமர்னே நீங்கள் சொல்லிக்கோங்க. உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் இந்திரா ஃபெலோஷிப்பின் மாநில பொறுப்பாளர் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சுபத்ரா தேவி அவர்கள். வணக்கம். வணக்கம். நம்மளுடைய நாட்டின் 13வது பிரதமராக இருந்த திரு மன்மோகன் சிங் அவர்கள் உடல்நலக்குறைவால் காலமாயிருக்காங்க. அவரை பற்றி நம்ம பேசுறதுக்காக விஷயங்கள் நிறைய இருக்குது. பேசினா ஒரு நேர்காணல் பத்தாது. ஸோ இருந்தாலும் கூட அவரை பற்றி நம்ம பேசும்போது முக்கியமாக பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய பொருளாதாரத்துக்கு அவர் செஞ்ச மிகப்பெரிய விஷயங்கள். ஸோ இந்திய பொருளாதாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மன்மோகன் சிங் அந்த பொருளாதாரத்தை அவர் கையில் எடுத்துக்கிட்டதுக்கு முன்பு, அதுக்கு பின்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அவருடைய பங்கு என்னவாக இருந்தது? அது ஒரு இன்டர்வியூவில் சொல்லியே முடிக்க முடியாது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இக்கானமியை அவர் எவ்வளோ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கிட்டேயும் எவ்வளவு நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கோ, பர்ச்சேசிங் பவர்னு சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸில் பணத்தை, எத்தனை நிறையா பேர்கிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு எக்கானமி ஸ்டேபிளாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதாவது எல்லாரும் நல்லா இருந்தால் தான் எல்லாரும் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை எக்கானமியில் பார்த்தது அவர். ஸோ இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டேருந்து பணத்தை எடுத்து ஒரு சிலர்கிட்ட கொடுக்குறது அப்படிங்கிறது இருக்குது. அது கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக அவர் பண்ணார். அதன் மூலமாக ஜிடிபியை அவர் 3 times பண்ணார். ஓகேவா. ஸோ 0.7 பில்லியன் டாலர்ஸ் இருந்த எக்கானமி 2004-05 இருந்த எக்கானமி 2014 அவர் பிரதமர் இருக்கையிலேருந்து அவர் கீழே இறங்கும்போது 2.1 பில்லியன் டாலர்ஸாக இருந்துச்சு நம்மளோட ஜிடிபி அப்படிங்கிறது. ஸோ 3 times. ஸோ ஒரு 10 வருஷத்தில் 3 மடங்கு அவங்க ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு அவர் என்ன ஒரு டூலை கையில் எடுத்தார் அப்படின்னு சொன்னால், எம்எஸ்எம்இ, மைக்ரோ ஸ்மால் மீடியம் செக்டார் இருக்கு இல்லையா, அதை தான் அவர் கையில் எடுத்தார். ஏன்னா அதுதான் 93% வேலைவாய்ப்பை உருவாக்கினது. அவர் மைக்ரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. அதாவது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் தள்ளுவண்டி, பொட்டிக்கடை, இந்த ஸ்ட்ரெஸ் என்ன சொல்கிறது, இந்த தலையில் எடுத்துகிட்டு வரக்கூடிய கீரை காய்கறியெல்லாம் தலையில் கொண்டு வரும், இந்த மாதிரி வியாபாரங்கள் இருக்குல்ல, இதுதான் நம்பர் 1 இன் டர்ம்ஸ் ஆஃப் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா. 90%க்கும் மேற்பட்ட நம்பர் ஆஃப் பிஸ்னஸஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகமாக இருக்குது. அப்போ இவங்களை டைனி அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறாரு, மைக்ரோ அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறாரு. அந்த டைனி மைக்ரோ அப்படிங்கிறதுக்கு தனியாக ஸ்கீம் போடுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு அழகான விஷயம் அவர் பண்ணது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் எவ்வளவு ஒரு பெரிய புரட்சி அப்படின்னு நம்ம சமூக நீதி அப்படின்னு சொல்கிறோம். சமூக நீதியை அப்படியே கொண்டு வந்தது தான் இந்த சிஜிடிஎம்எஸ்சி ஸ்கீம். அதாவது யாருக்கு தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு சொத்து இருக்கிறவர் அதை அடமானம் வைப்பார், லோன் வாங்குவார், அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் தொடங்குவார், இன்னும் மேலும் பணக்காரர் ஆவார். சொத்து இல்லாதவங்களுக்கு
சொத்து இல்லைன்னா எதங்க அடமானம் வைப்பீங்க இல்லையா? பேங்க்குக்கு போனீங்கன்னா கொலாட்ரல் அடமானம் எதை வைக்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல. அப்போ அது இல்லை அப்படின்னு சொன்னால் கேரண்டி கேட்க ஆரம்பித்தாங்க. இப்போ கேரண்டி அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு மாமாவோ ஒரு பெரியப்பாவோ அவர் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் கொஞ்சம் முன்னேறி இருப்பார். அவர்கிட்ட போய் எனக்கு கையெழுத்து போடுறீங்களான்னு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைங்களும் போய் கேட்கணும். சில பேர் பண்ண முடியும், சில பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் பயம் வரும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வா, நான் உனக்கு கேரண்டி கொடுக்குறேன். எப்படி? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உனக்கு கேரண்டி கொடுக்கும், நீ பண்ணு கண்ணு பிஸ்னஸ்ஸு அப்படின்னு சொன்னது தான் மன்மோகன் சிங். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், 1 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு எந்த அடமானமும் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒன்று படிச்சிருக்கீங்க, அந்த பர்டிகுலர் பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களால் பண்ண முடியும்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பேங்க் மேனேஜர் உங்களை இன்டர்வியூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த கடனை கொடுக்க முடியும். ஒருவேளை அடுத்த ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்தில் ஒருவேளை உங்களால் ஜெயிக்க முடியல அந்த பிஸ்னஸை அப்படின்னா உங்ககிட்ட வந்து அடித்து பிடிங்கி உங்கள் வீட்டில் வந்து பூட்டி போட்டு உங்கள்கிட்ட வந்து கொடுமைப்படுத்தி உங்ககிட்ட வாங்கி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சரி, அவங்களால பண்ண முடியல, ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த பணத்தை உங்களுக்காக திருப்பி கட்டிடும். நீங்கள் போய் வேறு ஏதோ வேலைக்கு போய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நிம்மதியாக நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த அருமையான ஸ்கீம் அப்படிங்கிறது, ஐயோ எல்லாரும் கடனை வாங்கிட்டு ஓடி போயிட்டா என்ன பண்ணுறது, அப்படி தான் இம்மிடியேட்டாக இந்த ஸ்கீமை சொல்லும்போது எல்லாருக்கும் தோணும் இல்லையா? நிச்சயமாக எல்லாருக்குமே அதே ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, ஒரே நேரத்தில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து அது மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இது லாஸ் தானே அப்படிதானே நீங்கள் நினைக்கிறீங்க? அவரோட கால்குலேஷன் என்ன தெரியுமா? 10 பேருக்கு கடன் கொடுக்குறோம், அதில் வந்து ஒரு 4-5 பேர் வந்து பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ணுறாங்க, ஒரு 2-3 பேர் வந்து சுமாராக ஓடிட்டுருக்கு, ஒரு 2-3 பேர் லாஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா கூட யார் சக்ஸஸ் பண்ணாங்களோ அவங்க வரி கட்டுவாங்க, அவங்களோட எம்ப்ளாயீஸ் வரி கட்டுவாங்க, அவங்க பண்ணக்கூடிய அந்த விற்கின்ற பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருள் வழியாக ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுது, அந்த பணம் சுத்த ஆரம்பிக்குது. அப்போது அந்த வரி பணம் எல்லாத்தையும் வச்சு இந்த யார் லாஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு திருப்பி கட்டிடலாம் அப்படிங்கிறது அவருடைய கணக்கு. எவ்வளவு புத்திசாலித்தனமான ஒரு கணக்கு பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லார்கிட்டேயும் அந்த பணப்புழக்கம் வந்து அதிகமாக இருக்கும்போது எந்த பிஸ்னஸ் நீங்கள் போட்டாலும் ஓடும். இன்றைக்கி மோடி ஆட்சியில் எந்த பிஸ்னஸ் போட்டாலும் நஷ்டமாக போகுது. ஒன்று எல்லாத்துலேயும் ஜிஎஸ்டி, ஓகேவா, எல்லாத்துலேயும் வரி அண்ட் எக்ஸசிவ் வரி ஆன் பெட்ரோல் டீசல், பாப்கார்னுக்கு கூட வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வரி. ஆமாம், அது மாதிரி போட்டு வாங்க முடியாமல் ஆகிடுது. அதனால வால்யூமே மூவ் ஆக மாட்டேங்குது. அதனால மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து சரியான அடி வாங்கியிருக்கு. பட் மன்மோகன் சிங் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், டீசலுக்கெல்லாம் சப்சிடி கொடுத்தாருங்க. எந்த பொருள்னாலும் சரி டீசல் போட்டு அதில் வண்டியில் தானே எடுத்துகிட்டு போகணும். அப்போ அந்த டீசலை நான் என்ன விலை வைக்கிறேனோ அது ஒவ்வொரு பொருள்லேயும் ஜாஸ்தியாக அது போகுமே, அரிசி மேலே பருப்பு மேலெல்லாம் போகுமே. அப்போ அதை வாங்கும்போது மக்கள் கஷ்டப்படுவாங்க, வால்யூம் குறையும், இக்கானமி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாருங்க, சப்சிடி கொடுத்தாருங்க. ஒரு பீரியடில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பெட்ரோல் என்ன விலை விற்கிதோ அதில் கிட்டத்தட்ட வந்து 50-60% தான் வந்து டீசல் விலை இருக்கும். ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போ நம்ம யோசிச்சு பார்த்ததில்ல, பெட்ரோலு டீசலு இது ரெண்டும் வந்து ஒரே பொருள்லேருந்து தான் வருது, ஆனால் எப்படி வந்து இது மட்டும் பாதி விலைக்கு கிடைக்குது அப்படின்னு பெருசாக யோசிச்சது இல்லை நிறைய பேர். ஸோ விலை ஒன்று தான், விலை பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஆனால் அதுக்கு சப்சிடி கொடுத்தது மூலமாக அதை வந்து குறைச்சாங்க. ஏன் டீசலுக்கு மட்டும் சப்சிடி கொடுத்தோம்? ஏன்னா அந்த டீசலை வந்து மீனவர்கள் அந்த டீசலை போட்டுட்டு தான் மீன் பிடிக்க போவாங்க, அந்த டீசலை போட்டுட்டு தான் ஜென்ரேட்டர் ஓட்டுவாங்க, அதை போட்டுட்டு தான் வந்து விவசாயிகள் வந்து டிராக்டர் ஓட்டுவாங்க, அந்த டீசலை போட்டு தான் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அத்தனையும் தன்னுடைய டிரான்ஸ்போர்ட்டை வந்து பண்ணும். அதனால் அதுக்கு சப்சிடி கொடுத்தாங்க. ஸோ அந்த அதனால் வந்து அந்த அளவுக்கு வந்து பூஸ்ட் ஆச்சு எக்கானமி. ஸோ இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு சின்ன மக்களுடைய கடன் தேவை, அவங்களுடைய பண தேவை, பணப்புழக்கம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக வந்து இந்தியாவுக்கு ஏற்ற ஒரு எக்கானமி அவர் டிசைன் பண்ணதுனால தான் உலக பொருளாதாரம் எப்படி நாசமாக போனாலும் சரி, பல சமயங்களில் உலக பொருளாதாரம் மேலே கீழே அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்த பீரியடில் கூட இந்தியன் பொருளாதாரம் வந்து ஃபேமாக நின்றுட்டு இருந்துச்சு.
ஸோ இதில் இன்னொரு அழகு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த எம்எஸ்எம்இ செக்டரை அவர் இவ்வளோ தூரம் வளர்த்ததுனால என்னாச்சுன்னா 93% வேலைவாய்ப்பை வந்து எம்எஸ்எம்இ செக்டர் தான் கொடுக்குது, சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தான் கொடுக்குது. அப்படிங்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், வேலைவாய்ப்பு வந்து கிட்டத்தட்ட 11 கோடி வேலைவாய்ப்பு வந்து சிறு குறு தொழில்கள் மூலமே வந்து அவரால் கொடுக்க முடிஞ்சிச்சு. உங்களுக்கு அந்த 2012-13 பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆள் கிடைக்காது. அவ்வளோ தூரம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற ப்ராப்ளமே வந்து சுத்தமாக சால்வ் பண்ணிட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. அப்படி வந்து ஒரு ஏழைகளுக்கான ஒரு பொருளாதார நிபுணராக நான் வந்து பொருளாதாரத்தை வந்து வாழ்வாதாரம் அப்படின்னு தான் பார்ப்பேன். பொருளாதார முடிவுகள் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து செயல்பட்டார். இப்போ இருக்கக்கூடிய நிதியமைச்சர் அவரும் ஏன்னா மன்மோகன் சிங் அவர்களும் நிதியமைச்சராக இருந்திருக்காங்க. ஸோ இந்த கம்பேரிசன் எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, இல்லை கம்பேர் பண்ணவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ட்ரெண்டிங் இப்போ ஓடிட்டு இருக்குல்ல வரி குதிரை அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் வந்து வரி மேலே வரி போட்டு அவர் வரி குதிரையாகவே ஆயிடுவாரோ என்னவோ அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ எதில் டேக்ஸ் போடுறதுன்னு ஒரு விவசாயே இல்லாமல் எல்லாத்துலேயுமே டேக்ஸ் போடுறாங்க. உப்புக்கு வரி போட்டிருக்காங்க நிர்மலா சீதாராமன். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். இந்திய தேசத்தில் உப்புக்கு வெள்ளைக்காரன்ட்ட வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு சத்தியாகிரகம் பண்ண காந்தி வாழ்ந்த இந்த நாட்டில் நம்ம உப்புக்கு வரி போட்டுக்கிட்டு பைத்தியக்காரக்கு மாதிரி நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த நிலைமையெல்லாம் நம்ம என்ன சொல்கிறதுன்னே தெரியல. என்றைக்குமே வந்து மன்மோகன் சிங் அவர்கள் வந்து மாநிலத்துக்கு அந்த உரிமையை கொடுத்தாரு. அந்த என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மாநிலம் வந்து என்னுடைய எந்த பொருளுக்கு எவ்வளவு வரி போடுவது அப்படின்னு சொல்லி அந்த மாநிலம் தான் முடிவு செய்கிறதுக்கு சரியான நபர் அப்படின்னு அவர் வந்து அவருடைய பார்வை வந்து அப்படியா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் பிரதமர்கள் அத்தனை பேருக்குமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நாளும் காங்கிரஸ் வந்து அரிசிக்கோ பருப்புக்கோ கோதுமைக்கோ வரி போட்டதே கிடையாது. ஸோ இப்போ தான் வந்து நிம்மி மேடம் வந்து அரிசிக்கு பருப்புக்கெல்லாம் கூட வரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது எப்படி அது மட்டும் கிடையாது. இப்போது உரம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ வரி போடாததுனால மட்டும் அந்த பொருள் சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு அரிசியும் பருப்பும் உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும் போது உங்களால் வாங்கக்கூடிய விலையில் அதை கிடைக்க வேண்டும் என்றால் ஸோ அதோட டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கம்மியாகணும் அப்படிங்கிறதுக்காக டீசலுக்கு மானியம். அது உற்பத்தி ஆகணும் இல்லையா நிலத்தில். அது உற்பத்தி ஆகும்போது அந்த இடத்துல ஈபி ஃப்ரீ கொடுக்கறது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல உரம் போடுவீங்க இல்லையா, அந்த உரத்துக்கு ஃப்ரீ, அந்த உரத்துக்கு டேக்ஸ் கிடையாது மட்டும் கிடையாது மானியம் அதை வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து விதைகளுக்கு ஒரு நாளும் நம்ம வந்து வரி போட்டது கிடையாது. டிராக்டருக்கு வந்து சப்சிடி கொடுக்கறது, டிராக்டருக்கு ஒரு நாள் வரி போட்டது. இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள், டிராக்டருக்கு வரி, விதைக்கு வரி, உரம், இது எல்லாத்துக்குமே வந்து அந்த சப்சிடி எல்லாத்தையும் வந்து பயங்கரமாக குறைச்சி வந்து இதை வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில. இதெல்லாம் வந்து அந்த வரி பயங்கரவாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வரி பயங்கரவாதம் தான் நடந்துட்டுருக்குது. ஸோ இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து நாங்கள் டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு 2 விஷயம் சொல்லுவோம். ஸோ அதில் வந்து மறைமுக வரி நேர்முக வரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு மட்டும் கிடையாது, மன்மோகன் சிங் அவர்களுக்கு மட்டும் கிடையாது, காங்கிரஸ் ஆட்சியிலேயே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நேர்முக வரி வந்து அதிகமாக இருக்கும். அப்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் பணக்காரர்கள் வந்து வரி கட்டுவாங்க. இந்தியாவை பொறுத்தவரை 5% பேர் தான் வந்து வருமான வரியே வந்து கட்டும் அளவுக்கு சம்பாதிக்கிறார்கள். 95% பாப்புலேஷன் இந்தியாவில் இன்னும் வருமான வரி கட்டுற அளவுக்கு கூட ஒரு சம்பாத்தியம் அவங்கக்கிட்ட வரலை அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போது அந்த 5% பேருக்கு நீ வரி போடலாம், அவங்க ஓரளவுக்கு காசு வச்சுருக்காங்க. மிக முக்கியமாக அந்த டாப் 1% 2% அவங்கக்கிட்ட நீ வரி போடலாம், கார்ப்பரேட் வரி போடலாம். ஸோ மன்மோகன் சிங்குடைய மாடல் வந்து கார்ப்பரேட்டுகளை வந்து வரி கட்ட வைத்து, பணக்காரர்களை வந்து வரி கட்ட வைத்து, அவர்களுடைய வந்து சேல்ஸ் டேக்ஸு வேட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா லக்ஸுரி ஐட்டத்துக்கு வந்து மிக அதிகமாகவும், லக்ஸுரி ஐட்டம் இல்லாத ஒரு சாதாரண மனிதர்கள் யூஸ் பண்ணுற விஷயத்துக்கு வரியே இல்லாமலும் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு பணக்காரர்கள்ட்டேருந்து வாங்கி அதை ஏழைகளுக்கு சப்சிடியாக மானியமாக வந்து கொடுத்து இவ்வளோ ஒரு அருமையான ஒரு எக்கானமியை வந்து அவர் வளர்த்தார்.
இந்த அளவுக்கு அவர் வந்து பொருளாதாரத்திலே ரொம்ப தேர்ந்த நபராக, பொருளாதாரம்ங்கிறது எந்த அளவுக்கு நாட்டை உயர்த்துறதுக்கும் சரி, சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை வந்து உயர்த்துறதுக்கும் அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய சிறு வயதிலிருந்து அவர் வளர்ந்த விதங்கள் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஆமாம் ஆமாம் 1932 பஞ்சாப்ல அவர் வந்து அன்டிவைடட் இந்தியாவில் வளர்ந்துருக்காரு. ரொம்ப ஒரு பணக்கார ஃபேமிலி இல்லை, ஒரு சாதாரண ஃபேமிலி, விவசாய குடும்பங்களுடன் அவருடைய சிறு வயது வளர்ந்ததுங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அதெல்லாம் தாண்டி அவர் வந்து பல்வேறு நாடுகளில் வந்து அவர் எக்கானமி பற்றி நிறையா படிச்சுட்டு வந்தால் கூட இங்கே வந்து அவருக்கு மக்கள் மீதான அந்த அன்பும் கருணையும் வந்து எப்போவுமே இருந்துச்சு. அவருக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் அவரையும் தாண்டி அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கே வந்து ராகுல் காந்தி, சோனியா காந்தி அந்த டீம் அப்போ வந்து திருப்பி கையில் எடுத்தாங்க இல்லையா, ராஜீவ்காந்தி இறந்த பிறகு இவங்க உழைச்சி அந்த ஆட்சியை வந்து திரும்ப வச்சு அதில் மன்மோகன் சிங்கை அவர்களை வந்து சூஸ் பண்ணி வச்சு இந்த என்டையர் டீமுக்கு தான் அந்த கிரெடிட் போகணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க மக்கள் மீதான அவங்க அன்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெண்கள் மீது பர்டிகுலராக அந்த அன்பு அப்படின்னு சொல்லி எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் 2-3 விஷயம் சொல்லலாம். அதில் கேஸ் சிலிண்டர் நான் கண்டிப்பாக குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு நாள் கூட நான் மானியம் கொடுத்து தான் நீ வந்து சிலிண்டர் இவ்வளோ கம்மியாக விலைக்கு வாங்குற தெரியுமா அப்படின்னு ஒரு விளம்பரம் போட்டது கிடையாது. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் மன்மோகன் சிங்கும் பெருசாக வந்து மன்மோகன் சிங்குடைய ஃபோட்டோ, சோனியா காந்தி ஃபோட்டோ, ராகுல் காந்தி ஃபோட்டோ எல்லாம் போட்டு அவங்க பெரிய பெரிய முழு நீள பக்க விளம்பரங்கள் வந்து அவங்க கேஸ் சிலிண்டர் உங்களுக்கு மானியத்தில் கொடுக்குறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாம் தானே. எவ்வளோ ரூபாய்க்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு சிலிண்டருக்கும் ஒவ்வொரு மாதமும் 500 ரூபாய் மானியம் கொடுத்துருக்காங்கங்க. பார்த்தீங்கன்னா வாயவே திறக்காமல் ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டையும் 500 ரூபா அவங்க கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்கன்னா எந்த மாதிரி ஒரு மனசு பாருங்களேன். பெண்கள் வந்து இந்த சிலிண்டரை நம்ம கொடுக்கல அப்படின்னு சொன்னால் பெண்கள் வந்து அடுப்பு ஊதிக்கிட்டு அந்த கார்பன் மொனாக்சைடை வந்து அவங்க சுவாசிச்சுக்கிட்டு அவங்க இருமிக்கிட்டு லங் ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு நிறைய வந்துட்டு இருந்துச்சு. கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வரட்டி அந்த மாதிரி விஷயங்களை அவங்க போட்டு எரிக்கும்போது அவங்க பக்கத்துலேயே உட்காந்து நிறைய ஹவர்ஸ் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போது அவங்களுக்கு அந்த சுவாச கோளாறுகள் வருது அப்படிங்கிறதுனால நிறைய டைம் அவங்களுக்கு ஸ்பெண்ட் ஆகிறதுனால அவங்களால வந்து ஒரு வேலைக்கு போக முடியல, ஒரு கல்விக்கு வந்து பெருசாக போக முடியல. ஸோ அந்த சின்ன பெண் வந்து அந்த அம்மாவுக்கு பாட்டிக்கெல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து கம்ப்ளீட்டாக அந்த கறியில் நீங்கள் சமைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, கறி சட்டியை விளக்குறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் தெரியுமா? ஸோ அந்த வீடு பூரா கறியாக போகும், எல்லா விஷயமும் அந்த மாதிரி ஆகும். ஸோ இந்த க்ளீனிங் வந்து அது எவ்வளோ டைம் ஆகும், இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் மன்மோகன் சிங்குடைய காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா அந்த கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து வீட்டுக்கு கொடுக்கணும். அதை வந்து மானியத்தில் அவங்களுக்கு பெரிய கஷ்டம் இல்லாமல் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு விலையில் வந்து கொடுத்தாங்க. பெரும்பாலான டைம் பார்த்திங்கன்னா ஒரு 250 ரூபா 300 ரூபா அந்த விலையில் தான் வந்து சிலிண்டர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சிலிண்டர் மானியம் வந்து காணா போனது மட்டும் கிடையாது, டேக்ஸ் வேறு போடுறாங்க. இப்போ வந்து மேம் அவங்க வந்து பீரியட் அந்த டைமில் வந்து அவர் பொறுப்பில் இருந்தப்போவும் வந்து ரொம்ப குறிப்பாக பேசப்படுறது என்ன அப்படின்னா உலகமயமாதல், தாராளமயமாதல், இந்த 2 விஷயத்த வந்து அவர் பண்ணதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய சாதனையாக இன்றளவும் பேசப்படுது. அது எந்த அளவுக்கு வந்து இந்திய பொருளாதாரத்தை உயர்த்துச்சு? ஜிடிபி வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு. அதில் சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அந்த டிஸ்அட்வான்டேஜை காம்பன்சேட் பண்ணுறதுக்கான அவங்களுடைய ஸ்கீம்ஸ் தான் ரொம்ப இம்ப்ரெசிவான ஸ்கீம்ஸ். ஸோ அவங்க வந்து ரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய மன்மோகன் சிங் பர்டிகுலராக வந்து பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்குல்ல, ரேஷன் ஷாப்ஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேருக்கு தெரியாது, காங்கிரஸ் அரசாங்கம் இந்தியா முழுக்க 5.5 லட்சம் ரேஷன் ஷாப்பை வந்து அதோட பீரியடில் அது நிறுவிச்சு. எங்கேருந்துமே ஒரு 1-2 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ண தேவையில்லாத அளவுக்கு அவ்வளோ ரேஷன் ஷாப் நிறுவிச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாருக்குமே வந்து 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா அந்த விலையில் வந்து கோதுமையையும் வந்து அரிசியையும் வந்து மில்லட்ஸையும் வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒருவேளை வந்து உங்களுக்கு லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன். ஆமாம்.
ஸோ ப்ரைவேட்டைசேஷனை வந்து அவர் பெருசாக பண்ணார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ப்ரைவேட்டைசேஷனை என்ன பண்ணார்னா என்கரேஜ் பண்ணார். ப்ரைவேட்டாக நீ காலேஜ் தொடங்கிக்கோ, ப்ரைவேட்டாக நீ ஸ்கூல் நடத்திக்கோ, அதுக்கு நாங்கள் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த எல்பிஜி அதில் வரக்கூடிய அந்த நெகட்டிவ்ஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு, அடித்தட்டு மக்கள் அதில் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அந்த பாதுகாப்பு விஷயங்களை வந்து அவங்க பெரிய அளவில் செஞ்சாங்க. இலவச கல்வி, இலவச மருத்துவம், அதுக்கப்புறம் இலவச இந்த மாதிரி உணவு, அதுக்கப்புறம் இப்போ அம்மா உணவகம் தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கூட இந்திரா கேன்டீன் அப்படிங்கிற மாதிரி விஷயமெல்லாம் பண்ணாங்க. ஸோ அவங்க அந்த காம்பன்சேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அந்த அடித்தட்டு மக்களுக்கான ஒரு வாழ்வாதாரம் வந்து எந்த விதத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல்னால் நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பயங்கர கேப்பபிளாக உலக அரங்கில் உங்களால் போட்டி போட முடிந்தது என்றால் நீங்கள் வந்து சூப்பராக பண்ணிடுவீங்க, மேலே எங்கேயோ போயிடுவீங்க நீங்கள். ஆனால் அப்படி இல்லைன்னா நீங்கள் அடி வாங்குவீங்க. அந்த இடத்த வந்து இவங்க காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கான ஸ்கீம்ஸ் தான் அந்த சிஜிடிஎம்எஸ்சி ஸ்கீம். உங்ககிட்ட வந்து பணம் இல்லையா, நான் வந்து உனக்கு கடன் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து அதில் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறது, அதாவது லோன்ஸ் கூட இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு கொடுக்கறது, பெண்களுக்குன்னா அதில் கொஞ்சம் ஒரு முன்னுரிமை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க பண்ணாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் மைக்ரோ லெவலில் போயிட்டு செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு இல்லையா, மகளிர் சுய உதவி, அந்த சுய உதவிக்கான கடன்களில் வந்து அவ்வளோ பெரிய பூஸ்ட் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து அந்த சின்ன 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 பெட்டி கடைகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்களே வந்து பணம் போட்டுக்கலாம், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து கூட்டம் கூட்டமாக அவங்க சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு, அவங்க பேசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதில் பணம் போட எடுக்க அந்த மாதிரி வாய்ப்பு, இதெல்லாமும் அவர் வந்து அழகாக கொண்டு வந்தார். இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருந்தும் கூட பாஜக தலைவர்களால் வந்து நிறைய விமர்சனத்துக்கு உள்ளானார் அப்படிங்கிறதும் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் குறிப்பாக வந்து எல்கே அத்வானி அவர்களுடைய இந்தியாவினுடைய பலவீனமான பிரதமர் அப்படின்னு வந்து சொல்கிற அளவுக்கு ஏன் வந்து பாஜக வந்து இந்த அளவுக்கு ஒரு கடுமையான விமர்சனத்தை மன்மோகன் சிங் அவர்கள் மேலே? பாஜகவோட பார்வையில் வந்து பலமான பிரதமர் அப்படின்னா கொலைகார பிரதமர் அப்படின்னு என் காதில் விழுது. ஸோ நீங்கள் வந்து இதை பற்றி ஐ திங்க் மன்மோகன் சிங் சாரே வந்து கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பலமான பிரதமர் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பயங்கர அவங்களுடைய பாஷையில் எப்படி இருக்கணும்னு சொன்னால் ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிற அந்த தன்மையை, கடுமையான தன்மையாக இருப்பது, ஒரு அடித்தட்டு மக்களுக்காக இறங்காத ஒரு தன்மையை தான் அவங்க வந்து அப்படி சொல்கிறாங்க. எவ்வளோ கொலைகள் வந்து அதிகமாக நடந்திருக்கு, அந்த கொலைகளை எல்லாம் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரதமரை தான் அவங்க ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பாஷையில் சொல்கிறாங்க. பட் அந்த பாஷையில் காங்கிரஸ் பிரதமர்களெல்லாம் வீக்கான பிரதமர்னே நீங்கள் சொல்லிக்கோங்க, உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. பட் எங்களுக்கு தெரியும் அவர் வந்து அவர் ஸ்ட்ராங்கான பிரதமராக இல்லையா அப்படிங்கிறத தாண்டி இந்தியாவை ஸ்ட்ராங்காக அவர் ஆக்கினார் அப்படிங்கிறதுனால அவரை கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான பிரதமர் தான் நாங்கள் சொல்லுவோம். நான் வந்து மன்மோகன் சிங் அவர்களுடைய கோர்ட்டில் வந்து த ஹிஸ்ட்ரி வில் பி கைண்டர் டு மீ அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுதான் இன்றைக்கி நினச்சா கண்ணில் தண்ணியே வருது. ஆக்சுவலாக அவரை நினச்சி அவர் இல்லாததுக்கு, அவர் இறந்ததுக்காக மட்டும் இல்லை, அவர் பிரதமராக இல்லாததுக்கு ஏங்கக்கூடிய கோடிக்கணக்கான இந்தியர்கள் வந்து இன்றைக்கி இருக்கிறாங்க. அதோடைய முக்கியமான இது என்னென்னா, நீங்கள் என்ன வேணாலும் என்னை பற்றி நினச்சிக்கோங்க, மீடியா என்ன வேணாலும் என்னை பற்றி விமர்சனம் பண்ணட்டும், ஆனால் வந்து வரலாறு என் மீது வந்து பரிவாக இருக்கும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரை என்னுடைய காலத்தில் நான் மிகவும் நேர்மையாக மக்களுக்கான விஷயங்களை வந்து ரொம்ப சின்சியராக நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இல்லையா, அதோடைய அர்த்தம் இன்றைக்கி தான் நமக்கு தெரியுது. நம்ம வாழ்க்கையிலலாம் எவ்வளோ பெரிய மாற்றங்களை அவர் ஏற்படுத்தியிருக்காரு. ஒரு சத்தம் இல்லாமல், ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல், பணிவிலையும் பணிவாக அவர் வந்து எப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது வந்து இப்போ நினச்சா ரொம்ப உருக்கமாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பாடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சும்மா கெத்து அப்படிங்கிறதும், ஒரு சவுண்டு விடுறதும், ஒரு தேவையில்லாத ஒரு ரகலை பண்ணுறதும் பெருமை அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வந்து இப்போ பரப்பி விடப்பட்டிருக்கு. ஐ திங்க் மேபி பிகாஸ் ஆஃப் த சினிமா ஹீரோஸ் அவங்க வழியாக அந்த மாதிரி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அப்படியெல்லாம் இல்லாமல்
மக்களுக்கான ரியல் ஹீரோவாக அவர் இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவர் எவ்வளோ சைலண்ட்டாக அவர் பண்ணினார் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாம். ஒருவேளை அவங்க வந்து இந்த பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுக்காமல் இருந்திருந்தால் இப்போ இந்தியாவினுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் நினைக்கிறேன்? மன்மோகன் சிங் அவர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் பொருளாதாரம் அவர் வந்து இந்த அளவுக்கு வந்து அதை வந்து முன்னேற்றலை அப்படின்னா ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா அந்த 10 வருடம் அவருடைய கையில் அந்த பொருளாதாரம் ஆட்சி வழியாக அவர் என்ன செய்தாரோ அதை நம்பி தான் இன்னைக்கு மக்கள் சோறு தின்னுட்டு இருக்காங்க. 100 நாள் வேலை திட்டம் 100 நாள் வேலை திட்டம் அவர் கொண்டு வந்தார் இல்லையா? இன்னைக்கு நீங்கள் கிராமத்துக்கு போங்க, அதை நம்பி தான் மக்கள் வந்து அதை ஏதோ ஒரு செருப்பு போடுறாங்கன்னா கூட அந்த 100 நாள் வேலை திட்ட காசை எடுத்து அந்த இதில் தான் அவங்க செருப்பு, தலைக்கு எண்ணெய், சீப்பு எல்லாமே வாங்கிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அவருடைய அந்த ஃபுட், அதாவது ரைட் டு ஃபுட், தேசிய உணவு பாதுகாப்பு, அதாவது உணவு உரிமை சட்டம் கொண்டு வந்தார். உணவு அப்படிங்கிறது உன்னுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வந்தார் இல்லையா? ஸோ அதில் வந்து இந்த மதிய உணவு திட்டத்துக்கான சப்சிடி, அதுக்கப்புறம் வந்து பெண்கள் வந்து நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான இந்த நியூட்ரிஷியஸ் சப்ளிமெண்ட்ஸை கொடுக்கறது அங்கன்வாடிஸில், அதுக்கப்புறம் இந்த பிடிஎஸ் சிஸ்டமில் வந்து மக்களுக்கு மிக குறைந்த விலையில் வந்து அரிசி பருப்பெல்லாம் கொண்டு வந்தது. இந்த எல்லாமே வந்து அதை நம்பி தான் இன்றைக்கி இருக்குது. ஓகேவா? ரேஷன் இன்னைக்கு இல்லைன்னா மக்கள் என்ன ஆவாங்க? ஸோ ரேஷன் 100 நாள் வேலை திட்டம், அடுத்தது அந்த சிஜிடிஎம்எஸ்சி ஸ்கீம், அந்த சிறு குறு தொழிலுக்காக அவர் கொடுத்த அந்த பூஸ்ட். ஸோ அதில் கிட்டத்தட்ட வந்து 4 கோடி சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வந்து அவர் பீரியடில் புதுசாக துவங்கப்பட்ட. ஸோ அது இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கிறது எத்தனையோ இருக்குது. அது வந்து சில சிறு குறு தொழில்கள் வந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்து நிற்கிது. ஸோ அந்த இது, அதுக்கப்புறம் ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு இன்ஃபர்மேஷன், ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், காடுகள் பாதுகாப்பு சட்டம். ஸோ ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு காட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு கிராம சபையில் அவங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அப்படின்னா அது அவ்வளோ பவர்ஃபுல். அவங்களுடைய காடுகளை, அவங்க நீரை, நிலத்தை பாதுகாக்கிறதுக்கான அத்தனை சட்டங்களும் வந்து அவர் நிறைவேற்றிட்டு போனார். அடுத்தது வேலைவாய்ப்பு. ஸோ அவர் வந்து அப்போது கொடுத்த அந்த எனார்மஸ் வேலைவாய்ப்பில் எக்கச்சக்கமான சேவிங்ஸ் மக்கள்கிட்ட இருந்துச்சு. எவ்வளோ தங்கம் வாங்கினாங்க தெரியுமா அந்த பீரியடில், அந்த 10 வருஷத்தில் சேமித்து பசங்க படித்து அந்த எக்கனாமிக் பூமில் வந்துட்டு அவங்க அப்போ தான் சாஃப்ட்வேரு, பல விதமான இன்ஜினியரிங் வேலை இதெல்லாம் பண்ணுறது, பைக் வாங்கிறது, தங்கம் வாங்கிறது, இது எல்லாமே வாங்கினாங்க. இன்றைக்கி அதெல்லாம் தான் விற்றுட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து டிவி நீங்கள் ஆன் பண்ணுங்கள், உங்களுடைய நகையை நீங்கள் முத்தூட்டில் வைக்கிறீங்களா, நீங்கள் வந்து அட்டிக்காவில் வைக்கிறீங்களா, மணப்புரமில் வைக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டிவியில் வந்து சாய்ஸாக இருக்குது. அப்போது அதெல்லாம் எங்கே இருந்துச்சு அந்த தங்கம்? மன்மோகன் சிங் பீரியடில் இருந்த பொருளாதார வளர்ச்சி, இருந்த எனார்மஸ் சேவிங்ஸ், பர்சனல் சேவிங்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இப்போது விற்றுக்கிட்டு அடமானம் வச்சுக்கிட்டு வந்து இருக்காங்க. ஸோ அவருடைய அந்த பீரியட் உடைய பூமில் தான் இன்றைக்கும் நம்ம ஏதோ உசுரோட இருந்துகிட்ருக்கோம். இன்றைக்கி பட்னிசாவு இல்லாமல் ஏதோ ஒன்று போயிட்டுருக்குன்னா அவருடைய சட்டங்களனாலும் திட்டங்களனாலும் தான் ஓடிட்டுருக்கு. நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரதமர் மன்மோகன் சிங் அவங்கள வந்துட்டு எதிர்பாராத விதமாக தான் இவங்க வந்து பிரதமர் ஆனாங்க. ஆனால் பின்னாடி இருந்து இயக்குறது எல்லாமே சோனியா அவங்க தான் இயக்குறாங்க, இவர் வெறும் பொம்மை பிரதமராகத்தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து முன்னாடி காலகட்டங்களில் வந்தது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எப்படி வேணால் இருக்கட்டும் மேடம். இப்போ வந்து இவருடைய எண்ணங்கள், சோனியா மேடத்தினுடைய எண்ணங்கள், ராகுல் காந்தி அவருடைய எண்ணங்கள், இதை தவிர இன்னும் வந்து ப சிதம்பரம் போல் பல்வேறு காங்கிரஸ் எப்போவுமே டீமாக தான் வேலை செய்யும். காங்கிரஸில் நான் கட்சியில் இருக்கிறதுனால சொல்கிறாங்க, தனியாக இண்டிபெண்ட்டாலாம் அப்படியேலாம் போய் வேலை செய்ய முடியாது. ஸோ அங்கே வந்து அந்த கூட்டு முயற்சி, டிஸ்கஷன்ஸ், தே பிலீவ் இன் கான்வர்சேஷன்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ். ஸோ எனார்மஸ் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே டேட்டாவை பேஸ் பண்ணி, சும்மா நான் சொல்கிறேன் நீ செய் அப்படின்லாம் அங்கே வந்து வாய்ப்பு கிடையாது. ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டேட்டாவோட சப்ஸ்டான்சியேஷனோட தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்க டீமோடு செஞ்சுருக்கலாம். ஸோ இவங்க சொல்லி அவங்க செஞ்சாங்க, அவங்க சொல்லி இவங்க செஞ்சாங்கன்னு இவங்க என்னத்தையாவது ஒன்று சொல்லிட்டு போட்டோம். ரெண்டாவது டே மக்களுக்கு நன்மை நடந்துச்சா இல்லையா? எனார்மஸ் நன்மை நடந்துச்சு இல்லையா? 3 மடங்கு ஜிடிபி க்ரோ ஆகிருக்கு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? இன்றைக்கி வரைக்கும் உங்களால் பண்ண முடியல.
த சோ கால்டு ஸ்ட்ராங் பிரதமர் நீங்கள் சொல்கிறீங்களே 3 மடங்கு வேணாம் சார், 2 மடங்கு வேண்டாம். ஏதோ கொஞ்சமாவது எக்கானமி முன்னேறி இருக்கா? இல்லையே. மக்கள் எல்லாம் கீழே தானே போய்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு, இன்கம் இன்இக்வாலிட்டி வந்து மிக மோசமாக அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டினி இருக்கிறாங்க சார். நீங்கள் பெரிய எக்கானமிலாம் அட்டைன் பண்ண வேண்டாம், திருப்பி பட்டினியில் கொண்டு போய் விட்டீங்களே நீங்கள், இல்லையா? ஹங்கர் இண்டெக்ஸ், வேர்ல்டு ஹங்கர் இண்டெக்ஸில் நம்ம கீழே போய்கிட்டே இருக்கிறோம். பட்டினி குறியீட்டில் இந்தியா வந்து கீழே போய்கிட்டே இருக்கு, இல்லையா? அப்புறம் என்ன உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது வந்து மன்மோகன் சிங் அவர்களை பற்றியும் காங்கிரஸுடைய ஆட்சியை பற்றியும் வந்து பேசுறதுக்கு கூட தகுதி கிடையாது. மன்மோகன் சிங் அவர்கள்லாம் வந்து எந்த இடத்துலையுமே பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் பாஜக தரப்புல இருந்து நிறைய முன்வைக்கிறாங்க. பேச மாட்டாங்கன்னா என்ன சார் பேச மாட்டாங்க? எத்தனை ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு? 200-300 நிருபர்களை வந்து அட் அ டைம் வச்சுட்டு 2 hour 3 hour எழுந்து பாத்ரூம் கூட போகாமல் உட்காந்து ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் எத்தனை கேள்வி கேட்டாலும் அத்தனை கேள்வியையும் டீப்பாக வந்து அவரால் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு, இல்லையா? எவ்ரி ஸ்டேஜ் அந்த 10 வருஷம் 11 வருஷம் அவர் இருந்த என்டையர் பீரியட் வந்து எவ்வளோ டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா இவங்க வந்து மீடியா அப்படின்னு சொன்னால் அவங்க மக்களுக்காக கேள்வி கேட்குறாங்க. மக்கள் நமக்கு கேள்வி கேட்க தகுதியானவர்கள், மக்களுக்கு நாம் பதில் சொல்கிற கடமைப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு இதில் அவர் வந்து எவ்வளோ ப்ரெஸ் மீட்ஸ் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஒரு ப்ரெஸ் மீட் நடத்த துப்பில்லை இந்த பிஜேபிக்கு. பிரதமர்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஸ்ட்ராங் பிரதமர் அப்படின்னு சொல்லி இவங்களே சொல்லிக்கிறாங்க. பயந்தாங்குழி பிரதமர் தானே இவங்க வச்சிருக்கிறது. பேசவே இல்லைன்னா என்ன பேசவே இல்லை. ப்ரெஸ் மீட்டில் கேட்ட அத்தனை கேள்விக்கும் பதில் சொன்னாங்க. என்ன பேசணும் இதுக்கு மேலே? பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய என்ன சொல்கிறது, ஒரு 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 தூசி கூட வந்து இப்போ இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ கிராமங்களுக்கு போகிறேன், அங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க. மக்களுடைய வாழ்க்கை மேலே போச்சா கீழே போச்சா அவ்வளோதான். நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்க, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. மேட்ரு என்ன, நீ பிரதமராக இருக்க காலத்தில் மக்கள் மேலே போனாங்களா கீழே போனாங்களா, அது மட்டும்தான். அதை தாண்டி இங்கே குறியீடு வேறு எதுவுமே வேண்டாம். மக்களை கேளுங்க. இன்றைக்கி ஏன் நீங்கள் வந்து தேர்தலில் ஃப்ராடு பண்ணி ஜெயிக்க வேண்டியிருக்கு, இல்லையா? நீங்கள் அப்படி தன்னெழுச்சியாக நீங்களே ஜெயிச்சிருக்கலாமே. இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய ப்ளேம் வந்து வைக்கிறாங்க. அதுக்கு அப்புறமும் இந்திரா காந்தி மேடம் வந்து அதுக்கு பிறகு தனி பெரும்பான்மையில் ஜெயிச்சு வந்தாங்க, இல்லையா? அப்போது அவங்களுடைய ஸ்கீம்ஸ்னால பெனிஃபிட் ஆனதுனால வந்திருக்காங்க, இல்லையா? இன்றைக்கி நீங்கள் ஃப்ராடு பண்ணி தானே வர்றீங்க. எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க, எவ்வளவு ஓட்டு எண்ணி இருக்குது, இது ரெண்டும் ஒன்றா தானே இருக்கணும். ஓட்டு போட்ட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோ சொல்லிச்சோ அதுக்கு மேலே ஓட்டை எண்ணின எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது. 10 பேர் ஓட்டு போட்டாங்கன்னா 11 பேர் வந்து 11 ஓட்டை நீங்கள் எண்ணிருக்கீங்க. இது என்ன லாஜிக்கு? அப்போ ஏன் அப்படி போச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, எல்லோரும் க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுது. சரிங்க, அந்த க்யூவில் நிற்கிற ஃபுட்டேஜ் எங்களுக்கு காமிங்க அப்படின்னு சொன்னால் இல்லை, அதெல்லாம் காமிக்க முடியாது. எப்படி? கடைசி 1 hour க்யூவில் அத்தனை பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஹரியானாவில் 5 லட்சம் பேர் வந்து க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்களாமா. இன்னும் வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்டில் வந்து 75 லட்சம் பேரோ என்னவோ வந்து க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்களாம். சரிங்க, தப்பில்லை. அந்த க்யூ ஃபுட்டேஜை தான் காமிங்களே, நாங்கள் பார்க்குறோம், காமிக்க மாட்டேங்கிறீங்களே. இப்போ ஃப்ராடு தானே பண்ணுறீங்க. ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் சொல்லுவான் இது ஃப்ராடு தான் பண்ணுறாங்க, ஏன் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து காமிக்க முடியாதா ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த மாதிரி ஏன் உங்களுக்கு ஃப்ராடு பண்ணி ஜெயிக்க வேண்டிய தேவை இருக்குது உங்களுக்கு? ஏன் நீங்கள் வந்து தனிப்பெரும்பான்மையில் இருந்தவங்க இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நின்றுட்டுருக்கீங்க, இல்லையா? இவ்வளோ ஃப்ராடு பண்ணி நீங்கள் ஒரு முஸ்லீம் இடத்துல இருந்து அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து ஓட்டு போட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸை வச்சு துப்பாக்கி முனையில் நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறீங்க. எவ்வளோ இடங்களில் இஸ்லாமியர்கள் ஓட்டை நீங்கள் நீக்கியிருக்கிறீங்க. ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு ஓட்டே இல்லை, அங்கே போனீங்கன்னா ஓட்டே இல்லை. இவ்வளோ ஃப்ராடு பண்ணி அதுக்கு அப்புறமும் கூட அவங்களால வந்து தனிப்பெருமை மெஜாரிட்டியில் ஜெயிக்க முடியலல்ல. அப்போ நீங்கள் வந்து நியாயமாக நேர்மையாக நீங்கள் தேர்தல் நடத்தியிருந்தால் ஸ்வீப் காங்கிரஸ் வந்திருக்கும்ல. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்கு நன்றி. நன்றி.